Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய டின்னர் ரொட்டீன் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு டின்னருக்கு நான் சப்பாத்தியும் திண்டா மசாலாவும் செஞ்சிருக்கேன். திண்டானா என்ன அப்படின்றதும் அதை எப்படி செய்யணுன்றதும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்றேன். முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 300 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து லைட்டாக கலந்துருங்க. அப்புறம் வந்து நான் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து பிசையும் போது நல்லா மெதுவாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசைய ஆரம்பிக்கணும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாள்னா கூட நல்லா இருக்கும். இதே சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து பிசைஞ்சாச்சு. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்பாத்தி அடிக்கிற அடியில் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து மிருதுவாகிடும். நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உடனே கூட நம்ம திரட்டி செஞ்சிடலாம். ஆனால் நான் வந்து திண்டா மசாலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்ய போகிறேன். இந்த சப்பாத்தி மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ திண்டா மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். திண்டான்றது இந்த காய் தாங்க. இந்த திண்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தான். இது வந்து குட்டி பூசணிக்காய். இது வந்து பேபி பம்கின்னு சொல்லுவாங்க. இந்த திண்டா வந்து ரொம்ப நல்லது. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, சீரகம், வேர்க்கடலை பொடி, கருப்பு கொண்டக்கடலை, எண்ணெய், கடுகுளுந்து, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள். இப்போ வந்து இந்த காயை மேலாப்பில் நம்ம வந்து தோலை எடுத்துடணும். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான காய். இது வந்து நீங்கள் வெயிலுக்கு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இது வந்து லேடிஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து இந்த பீகாட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தோல் சீவியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த திண்டா அப்படின்னு சொல்கிற குட்டி பூசணிக்காவை வந்து இதில் நம்ம வச்சிடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நீங்கள் பொறுமையாக திருப்பி விட்டுருங்க. இந்த திண்டா வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னன்றதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய திண்டா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்து, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அது இப்போ நான் 2 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்தது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கருப்பு கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பேபி பம்கினை அதாவது பூசணிக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது வந்து ரொம்ப நீர்ச்சத்து உள்ள காய். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எங்கே கிடைச்சாலும் இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ நம்மளுடைய திண்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து திரட்டிடலாம். நான் வந்து சப்பாத்தி எப்போவுமே பார்த்திங்கன்னா மடித்து போட்டு திரட்டுவேன். இது வந்து நல்லா லேயராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து வெயிட் லாஸ்க்காக ப்ரக்கோலி சப்பாத்தி ஒன்று போட்டிருந்தோம். அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சப்பாத்தியை மடித்து போட்டு திரட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தியும் திரட்டிடலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் திரட்டி வச்ச பின்னாடி நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. நல்லா தோசைக்கல் சூடாக இருக்கும் பொழுது சப்பாத்தியை வந்து போட்டுடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி போட்ட பின்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா உடனே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்ட பின்னாடி தான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் செவக்க இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சப்பாத்திங்களும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் திண்டா மசாலாவும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.